ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மில்க் பர்ஃபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ்டான ஒரு ஸ்வீட் டிசர்ட் மில்க் பவுடர்லேயே பர்ஃபி செய்ய போகிறோம். 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. 1 கப் பவுடர்ட் சுகர் எடுத்துக்கோங்க. 2 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. பேன் வச்சுட்டு 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் ஹீட் ஆகிட்டு இருக்க அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் மில்க் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதத்துக்கு வந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்ச 1 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்துருங்க. கேக் மோல்டு இருந்தது இல்லை பேக்கிங் ட்ரே எதாவது இருந்ததுன்னா அதில் நல்லா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இந்த மில்க் பர்ஃபியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மோல்டில் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பிஸ்தாஷியோவை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிஸ்தாஷியோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாஃப்ரானும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பீஸ் போட்டுருங்க எடுத்து. அப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டோம். சிம்பிள் ஸ்வீட் டிசர்ட் டேஸ்டான மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.